வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஒரு ஃப்ரைட் ஐட்டம் பதில் மக்கானா சாப்பிட்றது நல்லது. பட் அரை கப் அளவு சாப்பிட்டா போதும். வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, டயபெட்டிஸாக இருந்தாலும் அதிலே சாக்லேட் பவுடர் போட்டு ஏதாவது ஒரு தேங்காய் பால் இல்லை ஆல்மண்ட் மில்கே போட்டு ப்ளஸ் கொஞ்சம் ஸ்டீவியா போட்டு ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிட்றாங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க. 3-4 o'clock ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஃபுல்லாக டிஃபன் சாப்பிட்டுட்டாங்க, ஏதாவது கேட்குறாங்கன்னா அந்த டைமில் மக்கானா கொடுக்கு. பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு 2-3 minutes இது சூப்பர் பாயசம் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி மக்கானாவை மல்டிபிள் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது ஸ்நாக்கா பெட்டரா இருக்கும். ஏன்னா அதுல இருக்கிற புரத சத்து நார் சத்து ஹெல்ப் ஆகும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல மக்கானா பத்தி பேச போறோம். இப்போ மக்கானானா என்ன? இது இங்கிலீஷ்ல ஃபாக்ஸ் நட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பலவித நட்ஸ் வந்துருக்கு. இது ஃபாக்ஸ் நட்னு சொல்றாங்க. தமிழ்ல இது தாமரை விதைய இதை நம்ம எப்படி அரிசி பொரி பண்றோம் அந்த மாதிரி இதை பஃப் பண்ணி விற்கிறாங்க. இப்போ இந்த மக்கானா வெறும்னு நம்ம அரிசி பொரி மாதிரி சிம்பிளா கிடைக்குது, உப்பு கூட கிடையாது அதுல. வெறும்னு அதை இந்த மாதிரி பஃப் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் பெஸ்ட். ஆனா இதே ஸ்வீட் போட்டு இல்லை கேரமல் போட்டு இல்லை உப்பு போட்டு இல்லை லைம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு டப்பால போட்டு விற்கிறாங்க. இது வேண்டவே வேண்டாம். ஏன்னா அதுல மக்கானா நல்லது, பட் அந்த மாதிரி பேக் பண்ணி வாங்கினா அதுல சோடியம் சத்து ரொம்ப ஜாஸ்தி. அதுல சர்க்கரை டெஃபினட்டா இருக்கும். உப்புன்னு போட்டிருந்தா கூட அதுல பார்த்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ்ல சர்க்கரை இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பட்டர் ஸ்காட்ச் இல்லை கேரமல் அந்த மாதிரி 100% சர்க்கரை 100 கிராம்ல 25 கிராம் மேலே இருக்கு. ஸோ அது தேவையில்லை. இது ஒரு ஹெல்த்தி ப்ராடக்டை நம்ம நான் ஹெல்த்தியா பண்ணி டேஸ்ட்டுங்கிற பேர்ல விற்கிறோம். ஸோ அதனால தான் நான் பேஷண்ட்ஸ்ல எப்பவுமே சொல்லுவேன், இங்க மக்கானா நீங்க வாங்கிட்டு அதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தி. இதே வெளியில நீங்க இந்த மாதிரி பண்ணி விற்கிறத டப்பால நீங்க வாங்கினீங்கன்னா அது ஹெல்த்தி கிடையாது. மக்கானால என்ன பெனிஃபிட்ஸ்? இதுல நம்ம அரிசி பொரியை விட ஃபைபர் ஜாஸ்தியா இருக்கு. இதுல சிறிய அளவு புரோட்டீன் இருக்கு. அண்ட் அதனால இது வயத்தை ரொப்பிடும். கார்போஹைட்ரேட் சத்து நிறைய இருக்கு, அதை பத்தி டவுட்டே இல்லை. இது என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். அது மேல ரெட் டாட்ஸ் இருக்கும். ஏன்னா அது மேல வர தோல் டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கும். அதை எடுத்துட்டோம்னா அதுல ஸ்மால் ரெட் டாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மக்கானாவை எப்படி பண்ணணும்? வீட்டுக்கு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வெறும் கடாயில ட்ரை ரோஸ்ட் பண்ணினா அது நல்ல கரகரன்னு ஆயிடும். அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ, மஞ்சப்பொடி, மிளகா பொடி, பெருங்காயம், இது ஒரு செட், இல்லை சப்ஜி மசாலா, நார்த் இந்தியன் மசாலா, அது போட்டுக்கலாம். இது ஏதாவது ஒன்று போட்டு அந்த ஒரே ஒரு டீஸ்பூனில் அதை வறுத்துட்டு இந்த மக்கானாவை உள்ளே போட்டு நல்ல பெரிய ஒரு 200-300 கிராம்ஸ் போட்டு அதை நல்லா நீங்கள் பெரட்டி இதை சாப்பிடலாம். உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணால் உப்பு கம்மியாக போடலாம், காரம் கம்மியாக போடலாம், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணலாம், எண்ணெயை கம்மியாக போடலாம். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். மக்கானா நல்லது, பட் இந்த மாதிரி சாப்பிடணும். இப்போ ரோஸ்ட் பண்ண வேண்டாம், எங்களுக்கு பச்சையாகவே சாப்பிட்றோன்னா உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும். டெஃபினட்டாக அதை ரோஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும். சில மக்கானால மேலே அந்த ஓடு இருக்கும், அதை எடுத்து நீங்கள் தூக்கி போட்டுட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா அந்த ஓடு டைஜஸ்ட் ஆகாது. வெறும் அந்த ஒயிட் பார்ட், அந்த ஒயிட் பார்ட்டில் ரெட் டாட்ஸ் இருக்கும், அதை பற்றி கவலை இல்லை, பட் அந்த ஓடு நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மக்கானாவை பண்ணி சாப்பிடலாம். யார் சாப்பிடலாம்? டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிடலாமா? ஆமாம், ஒரு அரை கப்பு சாப்பிடலாம். அதில் ஒரு 10-12 மக்கானா தான் வரும். இதை கடிச்சு சாப்பிட்டா ஒரு 10 minutes ஆகும், ப்ளஸ் வயரும் ரொம்பிடும். இது தாராளமாக சாப்பிடலாம்.
நிறையா 1 கப்பு 2 கப்பெல்லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா அதில் மாவு சத்து ஜாஸ்தி இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். வயசானவங்களுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அப்புறம் ஃப்ரம் 2 இயர்ஸ் ஆன்வர்ட்ஸ் ரைட் அப் எத்தனை வயசோ அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட். கொஞ்சம் தான் புரத சத்து இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக்கு. அரிசி பொரியை விட இது என்ன அட்வான்டேஜ்னா, இது நம்ம ராவாக வாங்கி நம்மளே ரோஸ்ட் பண்ணுறதுனால உப்பை குறைக்கலாம். அரிசி பொரியில் இந்த காலத்தில் ரொம்ப உப்பு போட்டுடுறாங்க, அதனால அதை சாப்பிடவே முடியல. இப்போ இதே மக்கானாவை ஊற வச்சு இதோட பாதாம் போட்டு அரைச்சி அதிலே சாக்லேட் பவுடர் போட்டு ப்ளஸ் ஏதாவது ஒரு தேங்காய் பால் இல்லை ஆல்மண்ட் மில்கே போட்டு ப்ளஸ் கொஞ்சம் ஸ்டீவியா போட்டு ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிட்றாங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க. இல்லை மக்கானா குறைவா போடணும், நிறையா பாதாம் போடணும். இல்லை வால்நட் கொஞ்சம் கசக்கும். ஸோ இல்லை கேஷ்யூ அந்த அளவு டயபெட்டிஸ்க்கு நல்லது இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு வராங்க, அவங்க அந்த 3-4 o'clock ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஃபுல்லாக டிஃபன் சாப்பிட்டுட்டாங்க. பட் விளையாடிட்டு வந்து 6 மணிக்கு பசிக்குது. அப்போ ஒரு டம்ளர் பால் கொடுக்குறீங்க, அது போரில் ஏதாவது கேட்குறாங்கன்னா அந்த டைமில் மக்கானா கொடுக்கலாம். இப்போ மக்கானாவில் சூக்கே பேல் மாதிரி கூட பண்ணலாம். இது ரோஸ்ட் பண்ணி நம்ம வைக்கிறதுனால வெங்காயம், தக்காளி, கியூக்கம்பர் நறுக்கி போட்டு கியூக்கம்பர் இது கொரியாண்டர் போட்டு அதாவது கொத்தமல்லி, லைம் புழிஞ்சு இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு கடலை போட்டுக்கலாம், இல்லை வேர்க்கடலை போட்டுக்கலாம். இந்த மாதிரி விஷயம் பண்ணி ஒரு சூக்கே பேல் மாதிரி கொடுக்கலாம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஒரு ஃப்ரைடு ஐட்டம் பதில் மக்கானா சாப்பிட்றது நல்லது. பட் 1/2 கப் அளவு சாப்பிட்டா போகிறோம். வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, டயபெட்டிஸாக இருந்தாலும். ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட் சத்து நிறையா இருக்குது. இது அரிசி பொரியை விட பெட்டர், ஏன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் இது வந்து வயர் ரொம்ப ஃபைபரும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால மக்கானா தானேன்னு சொல்லிட்டு 1 கப் 2 கப் சாப்பிடக்கூடாது. 1/2 கப் அளவு சாப்பிட்டா போகிறோம். வீட்டில் பண்ண மக்கானா, வெளியிலேருந்து வாங்காதுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ரொம்ப அதில் சோடியம் சத்து, கொழுப்பு சத்து, ஏன்னா நிறைய எண்ணெய் போடுவாங்க, ப்ளஸ் வந்து சுகர் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ மக்கானா ஊற வச்சுட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இதை போட்டு இந்த ஊறின மக்கானாவை போட்டு ஒரு 2-3 minutes கொதிக்க விட்டோம்னா இது சூப்பர் பாயசம் ஆகிடும். அது கூட சாப்பிடலாம். இல்லை இதை பேஸ்ட் பண்ணி அதை கூட ஆட் பண்ணி பாயசம் மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மக்கானாவை மல்டிபிள் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது ரா ரைஸ்க்கு பதில் இது ஸ்நாக்காக பெட்டராக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற புரத சத்து அண்ட் நார் சத்து ஹெல்ப் ஆகும். அண்ட் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயர் ரொம்பிடும். இதெல்லாம் மக்கானாவோட அட்வான்டேஜஸ். ஸோ அதனால மக்கானா சாப்பிடுங்க. ஆனால் ப்ரிப்பேர்ட் நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். வெளியில் ப்ரிப்பேர்டாக வைக்கிறத வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம மக்கானாவும் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.